நாம நேர்ல பார்த்து பேசி பழகாத ஒரு நடிகரை நம்ம சொந்த அண்ணன் மாதிரி நம்ம நம்புறோம்னா அதுக்கு காரணம் நாம இல்ல, நம்ம மூளை சேர ஒரு தில்லுமுள்ளுதான். அது என்னன்னு தெரியுமா? இத உளவியல் ரீதியா பாராசோஷியல் இஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது உண்மை மாதிரியான ஒரு போலி பிம்பம். பல ஆயிரம் வருஷமா மனிதன் 5 இல்ல 10 பேர் கொண்ட சிறு இனக்குழுவா தான் வாழ்ந்து வந்திருக்கான். அந்த பழக்கத்துல ஒரு முகத்தை நம்ம திரையில அடிக்கடி பார்க்கும்போது நம்ம மூளை அவரை நம்மளோட நெருங்கிய உறவினர் லிஸ்ட்ல சேர்த்துடுது. உதாரணமா, சினிமால ஒரு நடிகர் அண்ணன் கேரக்டர்ல நடிக்கும்போது அந்த பாசத்தை நம்ம மூளை நிஜம்ல நம்புது. அவர் அரசியல் மேடைக்கு வரும்போது அவர் தகுதியானவரான்னு நம்ம அறிவு யோசிக்காது. ஏன்னா நம்ம சொந்த அண்ணன் ஒரு உதவி கேட்டா அவர்கிட்ட தகுதி கேட்போமா? அதே கண்மூடித்தனமான பாசம் இங்க அரசியல் செல்வாக்கா மாறுது. அப்போ நாம ஓட்டு போடுறது ஒரு கொள்கைக்கா, இல்ல ஆளுமை திறனுக்கா, இல்ல மக்களுக்காக செஞ்ச உழைப்புக்கா, இல்ல ஒரு ஒருதலை பட்சமான பாசத்துக்கா? சினிமா பாசம் வேற, அரசியல் தகுதி வேற. நம்ம மூளை நம்மளை எப்படி ஏமாத்துதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். இது அறிவூற்று.